ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். சண்டே மார்னிங் விலாக் தான், அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு விலாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பொழுது போல் வீடியோ முழுதுமே பாருங்கள். புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை வந்து பார்த்திங்கன்னா வரலன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து நைட்டில் ஃபுல்லு சரியான மழை, இடி மின்னலுமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசையுமே நிறைவேறிடுச்சு. வாசலுக்கு வந்து தரை வந்து சூப்பராக வந்து போட்டு விட்டாச்சு. அமுதா சிஸ்டர் கூட வந்து நம்ம கோலம் போடும்போது அதிகமாக வந்து கேட்பாங்க, ஏன் சிஸ்டர் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சு கோலம் தெரிகிற மாதிரிக்கு வந்து கொடுக்க மாட்டீங்கன்னா. சும்மா வந்து 2 கடப்பாக்கல்லை வச்சு தான் வந்து இவ்வளோ நாள் வந்து வாசல் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கோலம் போடவே வந்து ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஷேப் வந்து கரெக்டாகவே வராது. நம்ம ஒரு சைடு இழுத்தோம்னா அது வந்து 2 கல் தான் போட்டிருப்பேன் இல்லையா, அதனால் இடையில கேப்பில் போய் அந்த கோலமே வந்து ஒரு நீட்னஸாகவே தெரியாது. அதனால் வந்து அன்னைக்கு வந்து நம்ம உரையெல்லாம் இறக்குறேன்னு சொல்லிட்டு போன விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட சரி தரையுமே போட்டு விட்டலாம். நான் நினச்சேன் மழை காலமாக முடியட்டும், முடிஞ்ச பிறகு மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்து சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து தரை போடுற மாதிரி அமைஞ்சிச்சு. சரி கையோடு வந்து போட்டு விட்டுடலாம். ஏன்னா மறுபடியும் அவங்கள வந்து தேடிக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு டைமும் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி போட்டு விடலாம். மழைக்காலம் ஆனாலும் தார்பாய் நம்ம வீட்டில் இருக்குது, அது வந்து போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். மழை அதிகமாக போடுற நிலைக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தரையுமே வந்து ரொம்ப சூப்பராக போட்டு விட்டாச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கு வந்து ரொம்ப மங்களகரம் நிறைந்த ஒரு வாசல் மாதிரி வந்து தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து வாசல் பார்க்கவே எனக்கு வந்து பிடிக்காது. சும்மா 2 கல்லை போட்டுக்கிட்டு அது என்னமோ மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு வந்து வாசல் நல்லா தரையெல்லாம் போட்டிருந்தாங்க. அது பிறகு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் லைன் வந்து வீட்டுக்கெலாம் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. அதனால் தரை ஃபுல்லுமே எடுத்துட்டாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா கல் அப்படி போட்டு தான் மெயின்டைன் பண்ணி வாசலுக்கு வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆசையுமே நிறைவேறிடுச்சு. சில பேர் கூட சொல்லலாம், சாதாரணமாக ஒரு தரை போட்டதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசையான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப ஏன்னா வந்து சின்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்ப நாள் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருந்து நடக்கவே இல்லை, தடங்களாகவே வந்து போயிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன், கொஞ்சோண்டு சிமெண்ட் வாங்கிட்டு வாங்க நம்ம தரை போடலாம்னு சொல்லிட்டு. அதுவுமே 2 3 டைம் போட்டு பார்த்தோம். இருந்தாலும் நம்ம ஆள் வச்சு நீட்டாக வந்து அவங்க போடுற மாதிரி நம்ம வந்து போட முடியாது இல்லையா. அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னே சொல்லலாம் அந்த தரை போட்டது. இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் அந்த சூழ்நிலையை கொண்டுட்டு வந்து கொடுக்குது பார்த்திங்களா. எப்போதுமே நான் வந்து காலையில் ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன்னா ப்ரெஷ் எடுத்துகிட்டு வெளியில் வந்து இந்த வாசலையே தான் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுக்கு ஒரு தரை நல்லா நீட்டாக போடுறதுக்கு அருள் புரிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவுமே ஒரு தடங்கல் மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. காசு வந்து இப்போ மேக்ஸிமம் ஒரு 4000 5000 தான் அந்த தரை போட ஆகும். அப்படின்னு இருந்தாலும் அது வந்து சூழ்நிலை அமையவே இல்லை. அது போடணுங்கிற ஒரு எண்ணம் தாட் எதுவுமே வரவே இல்லை. வந்தாலுமே அது ஏதோ ஒரு தடங்கள் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு நடத்தி கொடுத்துருக்கு. இதுக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லணும். அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுத்ததுக்காக வந்து பிரபஞ்சத்திற்கு வந்து நான் கேட்டதை வந்து கொடுத்துருச்சு. அதனால் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து மழை வந்து நல்லா வர மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து வாசலுக்கு கோலம்லாம் போடலை, தண்ணி மட்டும் நீட்டாக வந்து, ஏன்னா சிமெண்ட்டு நேற்று தான் போட்டாங்க, சனிக்கிழமை தான் போட்டாங்கங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைக்கு நல்லா தண்ணிலாம் நீட்டாக ஊற்றி விட்டுட்டு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாசல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு தீபம் வந்து வச்சு விட்டுட்டேன். அப்புறம் வந்து காக்கா குருவிகளுக்கு எப்பொழுதும் போல் வந்து சாதம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து புஷ்பா சிஸ்டர்னு தான் நினைக்கிறேன், புஷ்பா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து காக்கா குருவிகளுக்கெல்லாம் தனியாக சமைப்பீங்களா எப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து தனியாலாம் சமைக்க மாட்டேன் சிஸ்டர், நம்ம சமைப்போம் இல்லையா. இப்போ சனிக்கிழமை சமைச்சோம்னா மீதம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வந்து இருக்கும், அது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து குருவிகளுக்கு வந்து வச்சு விடுறது. இப்படி தான் வந்து காக்கா குருவிகளுக்கெல்லாம் வைக்கிறது. சாதம் இல்லாத அன்னைக்கு வந்து அரிசி, நம்ம சமைக்கிற அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கைப்பிடி அளவு கொண்டு வந்து போட்டுருவேன். இப்போ கூட உங்களுக்கு நான் வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரில. இப்போ வந்து இன்னும் குருவிகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கல, அதனால் எல்லாம் மேலே வந்து கீச்சுக்கின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காலையிலே இன்றைக்கி முழிச்சு பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் எப்போதுமே வாய்ஸ் வந்து கொடுத்துருவேன். என்னோடய ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்ததோட முதல் வேலையாக வந்து வாய்ஸ் கொடுக்குறதா எனக்கு வேலை இருக்க வீடியோவுக்கு. இன்றைக்கி தம்பி வந்து முழிச்சிட்டான். அவனை வந்து இவ்வளோ நேரம் சமாதானப்படுத்திட்டு மணி டைம் வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வைக்கல. அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீச்சு
கிச்சனில் வந்து சவுண்டு போட்டுட்ருக்காங்க. உண்மையாகவே நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவோம் இல்லையா, தெரியாமல் ஏதோ ஒரு நீ நல்லது செஞ்சுருக்க, அதான் உனக்கு வந்து லைஃப்பில் வந்து கை கொடுத்துருக்கு, ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உண்மையான ஒரு விஷயம். நம்ம இந்த மாதிரி காக்கா குருவிகளுக்கு சாதம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள், நம்ம செஞ்ச பாவங்கள் கூட போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. படிப்படியாக நம்ம குடும்பத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது அடிக்கடி இந்த நோயெலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பு வந்து ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு நிலையிலே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி காக்கா குருவிகளுக்கு வந்து தினமுமே நீங்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உணவு வந்து கொடுத்து பாருங்கள். அந்த வாயிலா ஜீவன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்த்துகின்ற வாழ்த்தானது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான சந்தோஷம் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா காக்கா குறிகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறையா வர்றது வந்து நான் பார்க்குறேன். உங்கள் கூடயுமே அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு புண்ணியம் செய்கிறோம். இப்போ நான் வந்து காக்கா குருவிகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறேன்னா அதில் ஒரு எனக்கு ஒரு சுயநலம் இருக்கும்னே நான் வந்து சொல்கிறேன். இது வச்சோம்னா நமக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வைக்கிறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதை பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து செலவு எதுவுமே ஆகாது. நம்ம கொஞ்சம் மீதமாக உள்ளதை கொண்டு போய் நம்ம வந்து வைக்க போகிறோம் அவ்வளோதானுங்கிற பொழுது, அதுவுமே நம்ம வந்து ஒரு பாசத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவிகளுமே நம்மளை வந்து பார்க்கும். இதை எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் இந்த பைப் லைன் வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, அப்போ வந்து மேலே அந்த வேப்ப மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டியிருக்கு. நான் அன்றைக்கி கொஞ்சம் கிளைகள் எல்லாமே நிறைய வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ வந்து காக்கா வந்து 2 குஞ்சு வந்து அந்த கூட்டில் வந்து இருக்குதா, அந்த காக்கா என்ன நினச்சிருச்சுன்னா, நான் வந்து அந்த குஞ்சை தான் ஏதோ பண்ண போகிறேன், எடுத்து போட போகிறேன்னு நினச்சிக்கிட்டு ஒரே சவுண்டு காக்கா கூட்டம். அன்றைக்கி ஃபுல்லுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஈவினிங் வந்து ஒரு மணி போலலாம் வந்து தரையெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நிறைய குப்பைகள்லாம் இருந்தது. அந்த விறகு அடுப்பு தான் நம்ம சமைப்போம் அப்படிங்கிறதுனால நிறைய க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. அதனால் வந்து ஒரு 1:30 மணிக்கெலாம் மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காக்கா நினச்சிருச்சு அதோட குஞ்செல்லாம் தூக்கி போட போகிறேன்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு. அடுத்த நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகவே விடல, பறந்து பறந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது பறந்து வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒத்தவே இல்லை. அது வந்து ஒரு அன்போடு தான் வந்து பார்த்திங்கன்னா அது நான் நல்லாவே ஃபீல் பண்ணினேன். சில பேர் நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டெல்லாம் கலைச்சோம்னா வெளியில் வரவே விடாது, தலையை நல்லா வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் நம்ம வெளியில். நான் பக்கத்து வீட்டிலலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொடையோடு தான் எப்போதுமே நடப்பாங்க. ஏன்னா ஒரு டைம் வந்து காக்கா கூட வந்து கலைச்சி விட்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்போ பார்த்தாலும் கொடையோடு தான் வருவாங்க. காக்கா விடவே விடாது அவங்கள. அப்படி வந்து நம்ம டெய்லிக்குமே சாப்பாடு வைக்கிறனாலோ என்னமோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னை வந்து கொத்தவெலாம் இல்லை, அது ஒரு பாசத்தோடு வந்து என்னை தட்டி தட்டி வந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா வந்து நான் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிற பொழுது எனக்குமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சரி பரவாயில்ல, நம்ம சாப்பாடு வைக்கிறனால அதோட நன்றி உணர்வு வந்து நமக்கு வந்து இப்படி நமக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாசத்தோடு நம்மளை வந்து அப்படியே உரசிட்டு வந்து போகுது. நான் வந்து வாசலில் வந்து கொஞ்சம் நேற்று புல்லுலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் மண் ஃபுல்லுமே எல்லாம் அந்த சைடு போட்டதெல்லாம் அப்படியே சரிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு மழை பெஞ்சதுனால. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா என் தலையை வந்து தட்டாமல் அப்படியே கையை வந்து உரசி விட்டு போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து அப்போ வந்து ஃபீல் பண்ணேன், சரி நம்ம சாதம் வைக்கிறதுனால நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காக்கா குருவிகளுக்குமே அந்த உணர்வுகள் வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவிகள் வாயிலா ஜீவன்களுக்கு வந்து உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். நீங்களுமே இந்த லைஃப்பில் வந்து பழக்கப்படுத்திக்கங்க. அது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். மனசுக்குமே ஒரு விதமான சந்தோஷத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா தீபம்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணி நம்ம ஊர் அடுப்பை எப்போதுமே காலையில் முழிச்சதோட வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். அந்த ஒரு நேச்சுரல் பிளேஸ் வந்து குளம் மாதிரி காட்டினது இல்லையா, அதில் வந்து மழை பெஞ்சதால் அல்லிப்பூ வந்து நிறையா பூத்திருக்கும். மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற இடமே தெரியாது. ஃபுல்லுமே அந்த குளம் முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அல்லிப்பூ வந்து நிறையா வந்து படர்ந்துருக்கும். அது பார்க்கவே அழகாக இருக்கும். நான் மார்கழி மாதம்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போய் காலையில் தண்ணியுமே எடுத்து வந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பூக்களுமே வந்து பார்த்திங்கன்னா பீச்சிப்பூ வந்து சந்தனமுல்லை நிறையா வந்து பூத்துருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் எடுத்துட்டு சுவாமி ஃபோட்டோவுக்கு வெளியில் விநாயகர் அப்புறம் முருகரை பறக்க எல்லாருக்குமே வந்து பூக்களுமே வச்சு விட்டுட்டேன்.
காலையில் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவா உருண்டை நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து செய்வாங்க. ஒரு பாட்டி வந்து இட்லி, ரவா உருண்டை எல்லாமே செய்வாங்க. மேக்ஸிமம் அதிகமாக வாங்க மாட்டேன். என்னைக்காச்சும் வந்து தோணும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வந்து அதிகமாக வந்து அவங்க அந்த ஸ்நாக்ஸ் இந்த உருண்டை வந்து போடுவாங்க. அதுவுமே பாப்பாவுக்கு, தம்பிக்கு எல்லாருக்குமே வந்து அந்த உருண்டை ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லியுமே நல்லா வந்து செய்வாங்க. சமயத்தில் நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக ஏதாவது செய்ய முடியல அப்படிங்கிற பொழுது அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறது. அதனால் ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டுட்டு அந்த ஸ்நாக்ஸுமே வச்சு சாப்பிட்டுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை வந்து பாப்பாவுக்கு நேற்று சாம்பார் கொஞ்சம் இருந்தது, நல்லா சூடு பண்ணி அது வந்து காலை டிஃபனாக முடிச்சிட்டோம். மழை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு 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 தான் வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் யூனிஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து நனைஞ்சு போய் அப்புறம் அதையுமே எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து எல்லாமே காய வைக்கிற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் சமையலுக்கு பாப்பா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மா பிரியாணி செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி கொஞ்சம் கிரேவி மாதிரிக்கே வச்சு விட்டுட்டு அவங்களுக்குமே பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு போகிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அங்கே தான் வந்து எப்போதுமே சாப்பிடுவாங்க. சனி ஞாயிறு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றது. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கான சாப்பாடு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் சமையல் வந்து செய்ய ஆரம்பித்தேன். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு டம்ளர் வந்து போட்டு சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து மதியம் பெரியவங்க வீட்டில் வந்து அத்தை, மாமா, எனக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு கொஞ்சம் ரசம் வந்து வச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வீடியோ இனிமேல் வந்து தொடர்ந்து வரும். என்னோடய ஆசையுமே நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். தரை வந்து நீட்டாக போட்டுட்டாங்க. இனிமேல் நல்லா சூப்பராக கோலம்லாம் வந்து போட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த 2வது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வர வீடியோலலாம் திருச்செந்தூர் கோயில் வந்து போயிருந்தேன் இல்லையா? அதில் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னுங்கிறத பற்றியும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் வந்து பாருங்கள், தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நல்ல நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸை நிறைய சிஸ்டர் வந்து பண்ணுறாங்க. எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா வந்து உங்களோட டைமை ஒதுக்கி எனக்காக வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் அதை வந்து பெரிய விஷயமாக தான் வந்து பார்ப்பேன். உங்களோட டைமில் வந்து எனக்கு ஒரு பங்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்து டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொழுது அதுக்கு மரியாதையாக நானும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு வர்ற கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு நாளுக்குள்ளேயே நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஃப்ரீயாக இருந்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளேருந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுவேன். அப்படி தான் வந்து உங்களை வந்து நான் வந்து ரொம்ப மதித்து என்னோட வீடியோ பார்க்குற உங்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன்னா ஹானரபுளாக வந்து மனசில் வந்து வச்சுருக்கேன். அது மாதிரி தொடர்ந்து வந்து நம்மளோட வீடியோ பாருங்கள். உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து என்கிட்ட வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரியான விஷயங்களாக இருந்ததுன்னா உங்கள் கூட கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து லைஃப்பில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதிகாலை நேரத்தில் எழுந்து தீபம் வச்சு வழிபடுங்க. ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி மதியம் சமையல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சிம்பிளாக வந்து ரசம் வச்சு விட்டுட்டு சிக்கன் கிரேவி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வச்சுட்டு அப்புறம் வந்து வெறும் சாதம் வந்து மதியம் வச்சுட்டேன் எல்லாருக்குமே. சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியுமே கையோட வந்து இந்த பாத்திரத்தையுமே வந்து கழுவி வச்சுருவேன். பாத்திரம் கழுவுறது தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லலாம். அதனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சுட்டு எப்போதுமே மேக்ஸிமம் வந்து பாத்திரத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிடுறது. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து மண் சட்டியில் வச்சேன். மண் சட்டியில் வச்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இல்லையா? பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சமையல் செஞ்சிட்ருக்கும்போதே பசிக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குமே வந்து சாப்பாடு வந்து போட்டு விட்டுட்டு அடிபிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ வந்து ஒரு 1 1/2 டம்ளர் போடுறோம்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் வச்சா போதும். சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வைக்கிறோம் அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி சின்ன குக்கர் நம்ம வீட்டில் இருக்குதுன்னா நம்ம வந்து செய்யலாம். பிள்ளைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுமே பசிக்குன்னு சொல்லவும் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் நான் நிறைய வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். நிறைய சிஸ்டருமே வந்து தொடர்ந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸுமே எனக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குமே வந்து ரொம்ப மனசார நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்குமே சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட தான் எல்லாருமே வந்து தம்பி பையன் எல்லாருமே ரூமில் போய் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே சாப்பாடு போட்டு வந்து கொடுத்துட்டேன். இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து எனக்கு வந்து போயிருந்துச்சு. வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு ஒரு வீடியோ விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.